எல்லாருக்கும் மாலை வணக்கம். காலையில் என்ன ஒரு கதைன்னா, நானும் சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். எங்கள் மருமகளை கேட்காத, எங்கள் மருமகளும் என்ன கேட்காத அரிசி ஊற வச்சுட்டா. சரி, அதை ஏன் வேஸ்ட்டு பண்ணுவானே அப்படின்ட்டு நான் ரேஷன் அரிசியில் முருகு சுட்டு காமிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க ரேஷன் அரிசிலேயே அப்படின்னு நினச்சேன். கடைசியாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 55 ரூபாயோ 60 ரூபாங்களா, பியூர் புழுங்கல் அரிசி. அதனால் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இல்லைங்களா. இது நாங்கள் நைட்டுக்கு டிஃபன் சாப்பிட மாட்டோம், மதியத்துக்கு சேர்த்து நல்ல சாப்பாடு வச்சுட்டேன். அதனால் இது அப்படியே எடுத்து இப்போ கிரைண்டரில் ஆட்டணுங்க. உப்பு போட்டு நீங்கள் வந்து முதைய காஞ்ச மிளகாய் வேணால் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் போட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி போடணும். அந்த திப்பி திப்பியாக இருந்தால் வச்சில் ஒட்டிக்கும். அப்படி இல்லை நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு. இப்போது நான் வெறுமையாக தான் உப்பு போட்டு ஆட்ட போகிறேன். ஆட்டிட்டு சூப்பராக முறுக்கு சுடலாம் வாங்க. பொட்டுக்கடலை முறுக்கு சூப்பராக சொல்லலாம். நீங்கள் வெறும் பொட்டுக்கடலை போட்டாலும் சூப்பராக வரும். 1 கிலோ மாவுனா 1/2 கிலோ கடல மாவு போட்டு செஞ்சிங்கன்னா அருமையாக வரும். நாங்கள் கடல மாவு அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஊரில் கருப்பு உளுந்து, இது ஊரில் கருப்பு உளுந்து வாங்கி எண்ணெய் கட்டி மிஷினில் கொடுத்து உடச்சிட்டு வந்திருக்கேன். அவங்களே உடச்சி கொடுத்துருவாங்க. இது மாதிரி ஒன்று உடையும் ஒன்று உடையாது, முழுசு எல்லாம் இருக்குது. ஒரு 10 கிலோ வாங்கினோம். அது அப்படியே இது எல்லாத்துக்கும் வச்சுக்கிறோம். இது அவ்வளோ நல்லது. கஞ்சி காய்ச்சிறதுக்கு, டிஃபனுக்கு அவ்வளோ ஊற வைக்கிறதில்ல. இது இந்த மாதிரி பொடிக்கு இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டோம். 1 டம்ளர், சின்ன காஃபி டம்ளரில் 1 டம்ளர் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வறுத்து இதை நல்லா நைஸாக ஜலிச்சிக்கணும். அதே மாதிரி பொட்டுக்கல்லையும் இந்த கப்பில் 1 கப்பு, அதே டம்ளரில் 1 டம்ளர், காஃபி டம்ளரில் அதுவும் 1 டம்ளர் எடுத்து லைட்டாக வறுத்துட்டு, வறுக்கவே கூடாது பொட்டுக்கல்லையா, அது கொஞ்சம் பழசாக இருக்கிறதுனால அந்த சூட்டில் வறுத்தா நல்ல நைஸாக மாவாயிடும். லைட்டாக அது சூடு ஏற அளவுக்கு வறுத்து எல்லாத்தையும் ஜலிச்சு மாவு ஓடிட்டுருக்கு போட்டு அதில் கலக்கி முறுக்கு சுட வேண்டியது தான். சூப்பராக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தது அரிசி ஓடிட்டுருக்கு. 1/2 கிலோவுக்கு ஒரு 3 ஸ்பூனு கல் உப்பு, 1/4 கை, 1/2 கிலோ தான். நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கணும், கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும். நல்லா நெய்ஸாக அரைச்சி அப்படியே நெய்ஸாக இருக்கும். பெருங்காயம் டீஸ்பூனில் 1 ஸ்பூன். ஏன்னா மாவெல்லாம் போட்டு கலக்கக்குள்ள அது பெருங்காயம் சரியாக கரையாது. உப்பு போட்டுட்டோம், பெருங்காயம் இதிலே போட்டால் நல்லா மஞ்சிரும். பாருங்க, இப்படி கையில் பார்த்தா அரிசியே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்படி நல்லா பாருங்க, அப்படியே மாவு எப்படி நெய்ஸாக அரைச்சிருக்காங்க. இது மாதிரி அப்படியே நெய்ஸாக இருக்கணும். இப்படி கையில் அழுத்துனா வெறும் மாவாக தான் வரணும், பொய் வரக்கூடாது. அச்சில் மாட்டிக்கும், நல்லா இருக்காது, பிரிஞ்சிரும் முறுக்கு. நம்ம என்ன வீடியோ பார்த்து போட்டோம் முறுக்கெல்லாம் பிரியுதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. மாவு வந்து நெய்ஸாக அரைச்சிட்டிங்கன்னா தான் பிரியாது. திப்பி திப்பியாக இருந்தால் பிரிஞ்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நெய்ஸாக அரைக்கிறீங்களோ அவ்வளோ நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் இதாகவே இலக்கமாகவே அரைங்க. நம்மளும் எல்லாம் போட்டு கலக்கிறோம் இல்லை, வெறும் பொட்டுக்கடலையும் போட்டு கலந்துக்கலாம். கடல மாவு 1 கிலோவுக்கு 1/2 கிலோ, 1/2 கிலோ அரிசினா 1/4 கிலோ அது மட்டும் போட்டு கலந்துக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஐட்டம் பிடிக்குதோ அது போட்டுக்கலாம். நான் இப்போ பொட்டுக்கல்லையும் உளுத்தம்பருப்பும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான சத்து, வெயில், நாங்கள் கடல மாவு சேர்க்கறது இல்லை. எனக்கு கேஸ் ட்ரபிள், கால் வலி, அதனால எப்பயுமே அதிகமாக கடல மாவு சேர்க்க மாட்டோம். எப்பயாவது பஜ்ஜி சுட்டா கூட அவங்க வரைக்கும் செஞ்சு கொடுத்துருவோம். மூக்கெல்லாம் கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிடுவோம், வெயில் வேற. அதனால இதெல்லாம் சத்து தான் பிள்ளைங்களுக்கு. நல்லா மஞ்சிச்சு வலிச்சிடலாம். ஆறிடுச்சு. உளுத்தம்பருப்பும் பொட்டுக்கடலையும் ஒவ்வொரு டம்ளரு. இதை நல்லா நெய்ஸாக அரைச்சி ஜல்லடியில் ஜலிச்சிக்கணும், அப்படியே போடக்கூடாது. அதில் ஏதாவது திரியாக இருந்தால் அச்சில் மாட்டி முறுக்கு பிரிஞ்சிடும். இதை நல்லா அரைச்சி மிக்சி ஜாரில், தண்ணி இல்லாத காஞ்சிருக்கணும் ஜாரு, அதில் போட்டு அரைச்சி மாவை ஜலிச்சு எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு, நல்லா நெய்ஸாக தான் இருக்குது. ஆனால் ஜலிச்சா பாருங்க அதில் திப்பி வரும். பொட்டுக்கல்ல பார்த்தீங்களா எவ்வளோ திப்பி. இது அவ்வளோதான், கீழே போட்டுற வேண்டியதான். இப்போது
உளுத்தம்பருப்பு அரைச்சிட்டு வந்துடலாம். உளுத்தம்பருப்பும் நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கணும், பொட்டுக்கல்லை விட நெய்ஸாக அரைச்சிக்கணும். எவ்வளோ நெய்ஸாக இருக்கு பாரு, அப்படி இருக்கணும் நெய்ஸா, முறுக்கு பிரியாத இருக்கும். அதுக்காக தான் உளுத்தம்பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டேன். தொட்டி இதையும் ஜலிச்சுக்கலாம். மிக்சி ஜார் நல்லா காஞ்சிருந்தா கொஞ்சம் கூட ஒட்ட ஜாரில் அப்படியே கொட்டி ஜலிச்சுக்கலாம். உளுத்த பருப்புல கட்டாயம் வரும். நைஸா அரைச்சிட்டேன். சூப்பர். ஏதோ ஒரு டவுட், அவ்வளோதான். இதுவே கொஞ்சம் ஒன்று ரெண்டு நான் பொட்டுக்கலையில் வந்தது, உளுத்தம் பருப்புல வரல. இப்போ இதை நம்ம மாவில் கொண்டு போய் ஒட்டி கலந்துக்கலாம். விறகடுப்பு தான் செய்ய போகிறேன். ஒரு கேஸ் காலி ஆயிடுச்சு, ரெண்டாவது கேஸ் எடுத்து மாட்டிக்கிட்டோம். இனி 20 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு கேஸ் வருமா. 25 நாள் ஆகுங்கண்ணா. வர 15ஆம் தேதிக்கு மேலே தான் வருமா. அதனால் போய் விறகடுப்பில் தான் செய்ய போகிறேங்க. மணி வேறு ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவில் கொட்டிக்கலாம். அரிசி மாவு அரைச்சிட்டு வந்துருக்குறோம் இல்லைங்களா, அதில் இந்த மாவை கொட்டிக்கிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அந்த மாவு குழக்குமான்னு இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கலக்கணுங்க. உப்பு போட்டாச்சு. இப்போ இதில் எள்ளு வேணால் வறுத்து கொட்டிக்கலாம். அது பேர் என்ன, அச்சிச்சோ மறந்துச்சு, ஓமம் இருக்கு. ஓமம் போய் எடுத்துகிட்டு வரேன். அது அப்படியே கையில் நிமிட்டி ஊதிட்டு போட வேண்டியதுதான் ஓமத்தை. ஓமம் கையில் நிமிட்டி ஊதுனா இந்த தோல் இதெல்லாம் போயிடும். நிமிட்டி ஊதிட்டு வந்துட்டேன். ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போடும் போதும். 1/2 கிலோ மாவு, ஒரு 100 கிராமு 50 கிராம் பொட்டுக்கடலை மாவு, 50 கிராம் உளுத்தம்பருப்பு மாவு, உப்பு, பெருங்காயம், ஓமம் போட்டிருக்கேன். எள்ளு இருந்து போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. எள்ளு இல்லை. நாங்கள் வீடியோவே திடீர்னு தான் பண்ணுவோம். வீடியோவுக்குன்னு பண்ணுறதில்ல. அதாங்க அல்ல, நானும் அரிசி ஊற வச்சிட்டேன், எங்கள் பாப்பாலும் அரிசி ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்காத ஊற வச்சிட்டோம். அது இப்போ நைட்டு நாங்கள் டிஃபன் தான் சாப்பிடுவோம், அமாவாசை வேறு. அதனால தான் திடீர்னு சரி அரைச்சி முறுக்கு சுட்டுடலான்னு. இது இப்போ நல்லா பனைஞ்சிக்கணும். இதுக்கு வந்து நம்ம இப்போ சமையல் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் நல்லா காய்ச்சி இதில் ஊற்றி ஒரு கரண்டியில் கலக்கிட்டு அப்புறம் கை வைங்க. எண்ணெய் காய்ச்சி ஊற்றின உடனே கை வச்சிங்கன்னா கை வெந்துடும். அப்புறம் வீடியோ பார்த்தோன்னு சொல்லாதீங்க. எண்ணெய் 4 ஸ்பூனு, ஒரு 6 ஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க. நல்ல எண்ணெய் காய்ச்சி இதில் ஊற்றிட்டு கரண்டியில் கலக்கிட்டு அப்புறம் கை போட்டு பண்ணுங்க. எல்லாமே போட்டாச்சு. பெருங்காயம் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. சாப்பாட்டு அரிசி தான், ரேஷன் அரிசி செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 100 எண்ணெய் கொதிக்க காய்ச்சி ஊற்றிட்டேன். அப்படியே இப்போது நம்ம அப்படியே கை போடக்கூடாது. ஒரு கரண்டியில் நல்லா கொஞ்சம் மாவு அழுத்திட்டிங்கன்னா அந்த எண்ணெய் ஆறிடும். அவ்வளோதான். ஆனால் கை போட்டு நல்லா பனைஞ்சிக்கணும். எல்லாம் மாவெல்லாம் கலங்கணும் இல்லைங்களா. இந்த சூடு எண்ணெய்க்காக சொன்னேன். இப்படி கரண்டி போட்டு கலக்கிட்டு கையில் பனைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மாவு கெட்டியாயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பனைஞ்சிக்கோங்க. இன்னும் நான் பிணையில. வீடியோ ஸ்டாண்டு கொஞ்சம் அந்த கீழே இதாகிடுச்சு, கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு. அதனால தான் கையிலேயே ஒவ்வொரு கையில் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அது சரி பண்ணிடுறேன் நான் பையனை. நல்லா பனைஞ்சிக்கணும். இப்போ இவ்வளோ கெட்டியாக இருக்கலாம். இது இல்லை, கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம். வெறும் மிளகாத்தூளுங்க 1 ஸ்பூனு. நிறைய போட்டுறாதீங்க, காரம் வெயில் வேற. அந்த வெறுமையாக செஞ்சால் சப்புன்னு இருக்கும். அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டுனாங்க. நல்லா பிணைஞ்சிக்கலாம். கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பாருங்க. இந்த அளவுக்கு இலக்க இருக்கணும். இன்னும் மாவு பிணையில, இந்த மாதிரி தான் நல்லா பிணையணும். இந்த அளவுக்கு இலக்க இருக்கணும். நல்லா மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். மாவு பிணைஞ்சாச்சு பாருங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இலக்கமாக இருக்கணும். ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அது
இதுதான் முறுக்கு உப்பாதான். முறுக்கு செய்யலாம். போய் விறகடுப்பு பற்ற வச்சு தான் செய்யணும். இருட்டாக போகுது. அடுப்பு பற்ற வச்சாச்சு, முறுக்கு போட்டாச்சு. சூப்பராக வரும் முறுக்கு. அடுப்பில் செய்கிற நல்லா காற்றோட்டமாக நல்லா இருக்கட்டும்னு. ஆனால் கொஞ்சம் இருட்டாகுது. ஆனால் ஜில்லுன்னு நல்லா இருக்குது. இப்போ இந்த அடுப்பில் பழகிட்டு கேஸில் செய்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. சூப்பராக இப்போ தான் போட்டிருக்கேன் பாருங்க. நல்லா அடுப்பு எரியுது. இருட்டாகுதுங்க. இங்கே லைட்டு வேறு அங்கே இருக்குது. லைட்டு அது என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணாதனால எரியல போல இருக்கும். இருட்டாகத்தில் போட்டுட்டு ஓடிடலாம். பாருங்க, ஒன்று கூட தெரியல. சூப்பராக முறுக்கு. புழுங்கல் அரிசியில் முறுக்கு சூப்பராக. சூப்பராக இருக்குங்களா? சூப்பர் முறுக்கு பாருங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதனால் ஒன்று போட்டேன். விறகு நல்லா எரியுது. சவுண்ட் ஆகிட்டு வருது பார்த்தீங்களா? பாருங்க மக்களே, நல்லா காற்றோட்டமாக லைட் இருக்குது. அங்கே டியூப் லைட்டு ஃபுல்லாக அடிக்கும். அப்படியே நல்ல பெரிய லைட்டு. சரி, அந்த லைட்டை போட்டு காற்றோட்டமாக சுடலாம், வேர்த்து கொட்டுது அப்படின்னு வந்தால் கடைசி அந்த லைட்டு எரியல போகும். நாங்கள் ரொம்ப நாள் அந்த லைட்டு யூஸ் பண்ணாதனால எலி ஏதாவது ஒயர் கடிச்சிச்சா என்னன்னு தெரியல, லைட்டே எரியல. அந்த ரூம் லைட்டு மொத்தமாகவே எரியல. 4 லைட் இருக்குது. வெளியே உள்ள ரூம்குள்ளே 3 லைட் இருக்குது. 4 லைட்டுமே எரியல. இப்போ பாருங்கள், இருட்டில் செஞ்சிட்ருக்கேன். நல்லா காற்றோட்டமாக செய்யலாம் வந்து உட்காந்து லைட்டு போட்டுன்னு லேட்டாக வந்தேன். கடைசியாக லைட் எரியல. லைட்டை மொதையாவது போட்டு பார்த்துருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பாடம் தான் நமக்கு. பரவாயில்ல தான், இங்கே ரூமெல்லாம் லைட் எரியுது, அங்கெல்லாம் லைட் எரியுது. இந்த மரம் ஃபுல்லாக வளைச்சிச்சு. இன்னும் தெரு லைட்டெல்லாம் எரியுது பாருங்கள். சரி, காத்தோட்டமாக இருக்கானா? இருட்டாக தான் இருக்குது. ரொம்ப இருட்டா இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. அதுக்குள்ளே செஞ்சுட்டு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் மாவு தான் இருக்கணும். ஒரு 5 அடசல் ஆகும். சுட சுட காலி ஆயிடுச்சுங்க. நல்லாயிருக்கும். புழுங்கல் அரிசி முறுக்கு பாருங்க. அப்படியே சாப்பிட்டா அப்படியே தொடக்குள்ளேயே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே இதே மாதிரி இதே அளவில் கடல மாவில் செஞ்சிங்கன்னா, ஆனால் இந்த அளவுக்கு வராது. 1/2 கிலோ அரிசி புழுங்கல் அரிசி, ரேஷன் அரிசியில் செய்யுங்க, சூப்பராக வரும். இது சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி. 1/2 கிலோ அரிசிக்கு 50 பொட்டுக்கடலை, 50 உளுத்தம்பருப்பு லேசாக வறுத்து, உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வறுத்து அரைச்சி நல்லா ஜலிச்சிக்கணும் நெய்ஸாக. புழுங்கல் அரிசி ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டிக்கணும். இந்த முறுக்கு செய்கிறது எப்படின்னா, புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி 1/2 கிலோ ஊற வச்சுக்கிட்டேன். காலையில் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சேங்க. ஊற வச்சு நல்லா ஆட்டி நெய்ஸாக ஆட்டிக்கணும். ரொம்ப ரொம்ப நெய்ஸாக ஆட்டணும். அப்படியே பொட்டு வைக்கிற மாதிரி இருக்கணும். தண்ணிக்கு கொஞ்சம் ஊற்றி தான் ஆட்டணும். அதிலே உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு எல்லாம் போட்டு மாவரைக்குள்ளேயே அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா நெய்ஸாக வலிச்சிட்டு பொட்டுக்கடலை ஒரு 50 கிராமு, உளுத்தம்பருப்பு 50 கிராம். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக பாசிப்பருப்பு கூட போடலாம் வறுத்து. நான் பாசிப்பருப்பு போடல. 50 கிராம் லேசாக உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து அரைச்சிக்கணும். பொட்டுக்கடலை உடச்ச கடலையை லேசாக வறுத்துக்கணும். அது ஏற்கனவே வறுத்த கடலை தாங்களே. எல்லாம் மாவு பண்ணி நல்லா ஜலிச்சு எல்லாம் போட்டு பிணைஞ்சி ஒரு 50 எண்ணெய் ஊற்றணுங்க, காய்ச்சி நல்லா. நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் என்னன்னாலும் சமைக்கிற எண்ணெய் எதுனாலும் ஊற்றலாம். ரேஷன் எண்ணெய் கூட ஊற்றி செய்யலாம், ஒன்றும் இல்லை. நல்லா கொதிக்கணும் எண்ணெய். அந்த மாவில் ஊற்றி நல்லா பிணைஞ்சி ஓமம் போட்டிருக்கேன் நான். நீங்கள் எள்ளு வேணால் போட்டுக்கோங்க. நான் ஓமம் போட்டு செஞ்சுருக்கேன். ஓமம் சும்மா கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூனு போட்டு நல்லா கலக்கி நல்லா பதமாக எண்ணெய் காஞ்சோடனே புழிஞ்சு விட்டா சூப்பர் முறுக்கு புழுங்கல் அரிசி பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி. சூப்பராக பாருங்கள். அப்படி தொட்டவுடனே உடையும். மொறு சவுண்டு கேட்குதுங்களா? நீங்களும் இதேமாரி செய்யுங்க. புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என் குட்டி குட்டி வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். இந்த முறுக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. சூப்பராக புழுங்கல் அரிசியிலே சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசியில் இந்த முறுக்கை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம்.